ஹலோ கைஸ், என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்வாட் மாஸ்டர்ஸ் யங்கஸ்ட் சன். இதோட எபிசோடு 27. எபிசோடு 26 மிஸ் பண்ணவங்களுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெயிட் பண்ணது போதும், வாங்க கதைக்குள்ளே போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்லேயே காஷ்மீர் இந்த ஏரியாவில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்ச இந்த ஜேர்னலிஸ்ட்டை ஃபாலோ பண்ணுறது தான் சேஃப்னு சொல்கிறாரு. ரிஃபல்ஸை அட்டாக் பண்ணுறதுக்கு ஒரு சரியான ரீசன் மாற்றுறதுக்கும் இது ஹெல்ப் ஆகும். கொஞ்சம் தயங்கிக்கிட்டே டினோ அவன் கண்டுபிடிச்ச மேட்டரை வெளியே சொல்கிறான். அவன் நிறைய லோக்கல்ஸுக்கிட்ட பேசி மேட்டரை கறந்துருக்கான். இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர் என்னன்னா, டினோவுக்கு முரானை பற்றி நல்லா தெரியும். அவன் கூட உட்காந்து சரக்கடிச்சு மேட்டரையெல்லாம் பிடுங்கியிருக்கான். அந்த முரான் ஒரு பெரிய லூசு பையன், எவன் போனாலும் கண்டுக்கவே மாட்டான். இதுதான்டா சான்ஸ்னு நம்மால் அந்த ஜேர்னலிஸ்ட்டுக்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்குறான். அங்கே பார்த்தா முரான் செம்ம காண்டில் இருக்கான். ஏன்னா ஃப்ராடு பண்ணதுக்காக அவனோட சீனியர்ஸ் அவனுக்கு போர் அடிக்கிற மிஷினை பனிஷ்மெண்ட்டாக கொடுத்துருக்கானுங்க. அவன் போதையில் இருக்க டினோ போய் பழைய ஃப்ரெண்டு மாதிரி பில்டப் கொடுக்குறான். முரானுக்கு ஜாலி தான், ஆனால் கூட வந்த ஆளுங்களை பார்த்து டவுட் வர டினோ அவங்கள ட்ராவலர்ஸ்னு சொல்லி சமாளிக்கிறான். மாலு போய் அந்த சைக்கோ மெஜிஷியன் கிட்ட கெத்தா இன்ட்ரோ கொடுக்குறான். வெரடின் முன்கூட்டியே உளறிட்டான்றதுனால முரானை பற்றி நம்மளுக்கு நிறைய மேட்டர் தெரியும். வெரடினுக்கே இவன் மேலே பெரிய மரியாதை இல்லை, ஏன்னா இவன் அவங்க ஃபேமிலிக்கே ஒரு பெரிய தலைவலி. அதனால் வெரடின் நம்ம ஆளுக்கு ஒரு ஸ்ட்ராங் வார்னிங் கொடுத்துருந்தான், அவன்கிட்ட மட்டும் எப்போவும் மோதிடாத, ஏன்னா இவன் ரொம்ப டேஞ்சர்னு. ஆனால் இப்போ அதே ஆள் ஒரு ரன் ஹேண்டல் முன்னாடி நிற்கிறோம்னு தெரியாமல் ஜோக்கர் மாதிரி சீன் போட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ முரான் மெதுவாக அந்த ஜேர்னலிஸ்டோட ஐடென்டிட்டியை நோண்ட ஆரம்பிக்கிறான். டினோ மேலே அவனுக்கு டவுட் வர சடன்லி அவனுக்கு ஒரு மேட்டர் ஸ்ட்ரைக் ஆகுது. இவன் எதுக்காக லோக்கல் ஆளுங்களை இன்டர்வியூ பண்ணணும்? பார்த்ததும் நம்ம ஆளுக்கும் முராக்கனுக்கும் அடடா பெரிய பஞ்சாயத்து ஆயிடுச்சேன்னு புரியுது. முரான் அந்த மக்கள் எல்லாரையும் டார்ச்சர் பண்ணி அவங்க வாழ்ந்த அடையாளத்தை அழிக்க ஆரம்பிக்கிறான். அப்புறம் ஒரு சைக்கோ மாதிரி சிரிக்க ஆரம்பிச்சு அந்த ஜேர்னலிஸ்ட்டை பார்த்து நீ ஒரு முட்டாள்னு கலாய்க்கிறான். கடைசியா முரான், டே ஜின், நீ ஒரு ரன் ஹேண்டல்னு எனக்கு தெரியுண்டான குண்டை தூக்கி போடுறான். டினோ இவனுங்க கூட சீக்ரெட்டாக லிங்கில் இருக்கான்னு அவன் நினச்சிக்கிறான். அந்த மெஜிசியன் பஸ் அட்டாக் ஆரம்பிக்க முராக்கன் பக்குன்னு டினோவை பிடிச்சி இழுக்கிறான். முரான் ஒரு மானா ஷீல்டு ஆக்டிவேட் பண்ணியிருக்குன்றத பார்த்து நம்ம ஆளுக்கு செம்ம ஷாக்கு. இதை நம்மளால கூட கண்டுபிடிக்க முடியலை. முராக்கன் என்ன சொல்கிறானா, இப்படி ஒரு மேட்டர் சாத்தியமே இல்லைன்னு சொல்கிறான். அப்போ நம்ம எனிமி ஏதோ பெரிய சீக்ரெட்டை ஒழிச்சு வச்சுருக்கான். முரான் நம்ம ஆளை உடனே ஐடென்டிஃபை பண்ணுறான். இவன் எப்படி கண்டுபிடிச்சான்னு தெரிஞ்சுக்க நம்ம ஆளுக்கு ஆர்வமாக இருந்தாலும் அதை விட பெரிய ஆர்வம் அவன் கூட ஃபைட் பண்ணுறதுல தான் இருக்குது. முரானுக்கு ஏன் தனக்கு இந்த ஸ்பெஷல் மிஷன் கொடுத்தாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். நம்மளால் அதை சொல்லாதனால அவனுக்கு செம்ம காண்டாகுது. உடனே அந்த சைக்கோ மெஜிஷியன் பஸ் அட்டாக்கை இறக்குறான். அவன் விடுற பயங்கரமான பீம்ஸை எல்லாம் நம்மால் எஸ்கேப் ஆகி தப்பிக்க முராக்கன் அங்கே இருக்கிற மக்களை ஷீல்டு போட்டு காப்பாற்றுறான். அந்த மக்களை அங்கிருந்து தப்பிக்க வைக்க ட்ரை பண்ணுறான். ஆனால் அந்த பாவப்பட்ட மக்களால் ஒரு வார்த்தை கூட பேச முடியல. அவங்க தொண்டையை கிழிச்சு ஊமையாக்கியிருக்காங்க. அந்த கொடூரனை பார்த்து டினோ வெறியில் கத்துறான். ஆனால் இதுதான் முராக்கன் தன்னோட எனிமிங்க மேலே காட்டுற அதே வெறித்தனம். முரான் எப்போவுமே தனக்கு பின்னாடி போய் அந்த மக்களை இன்டர்வியூ பண்ண அந்த ஜேர்னலிஸ்ட்டை பனிஷ் பண்ணணும்னு நினச்சான். எல்லாம் உன்னால தாண்டான்னு டினோ மேலே பழிய போடுறான். ஆனால் அவன் இப்படி வாய் பேசிகிட்டே இருக்கும்போது நம்மளால பட்டுன்னு மூஞ்சிலே ஒரு பஞ்சு விடுறான். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் நம்மளால எதிர்பார்த்தான். ஆனால் இப்போதான் எந்த தயக்கமும் இல்லாமல் அவனை வெளுத்து வாங்க முடியும். நம்ம ஆளோட ஷேடோ ஃபோர்ஸ் பவரை பார்த்து காஷ்மீருக்கே தலையே சுற்றிடுது. ஒரு 8 ஸ்டார் மெஜிசியனையை நம்ம ஆளு ஒரு மூலையில் முடக்கினதை பார்த்து முராக்கனுக்கு ஒரு மேட்டர் புரியுது. அந்த காட் ஆஃப் டார்க்னஸ் மறுபடியும் ரன் ஹேண்டர்ஸ் பக்கம் வந்துட்டாருன்னு. அதாவது அவங்க அந்த அக்ரிமெண்ட்டை உடச்சிட்டானுங்க. இது அவங்க கிளானிக்கே பெரிய ஆப்பு வச்சிரும். முரானோட அட்டாக்ல இருந்து நம்மளால முராக்கனும் எதுவும் சென்ஸ் பண்ண முடியல. அதனால அவனோட அடியை டாச் பண்றது செம்ம கஷ்டமா இருக்கு. ஆனா முரானுக்கு நம்மளால அடிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை. அங்க இருக்கிற மக்கள் கஷ்டப்படுறத பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கான். இவன் பேசுகிற வளவள பேச்சையெல்லாம் கேட்டு டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம ஆளு நேராக அவனை அடிக்க பாயிறான். நம்ம ஆளோட சூப்பர் ஸ்பீடை யூஸ் பண்ணி முரானோட விண்ட் மேஜிக் அட்டாக்லேருந்து எஸ்கேப் ஆகி கரெக்டாக அவன் பின்னாடி போய் நின்று முரானுக்கு திரும்ப ஒரு ஷாக் கொடுக்குறான். உடனே அந்த மெஜிசியனுக்கு பயம் வந்து தள்ளி போய் நிற்க ட்ரை பண்ணுறான். ஆனால் நம்மால் அவன் வழியில் வர எல்லாத்தையும் வெட்டி சாய்க்கிறான். ஷேடோ ஃபோர்ஸோட பவரால் மேஜிக்கே கேன்சல் பண்ணுறான். ஆனால் நம்மால் அவனை தூக்குறதுக்குள்ள முரான் மேஜிக் ஸ்பெல்லை போட்டு லாக் பண்ணுறான். ஆனால் சும்மா இருப்பானா நம்மால் அந்த செயினை உடச்சிட்டு வெளியே வந்து அவனை இம்ப்ரெஸ் பண்ணுறான். அவன்கிட்ட இருக்கிற எல்லா பவரையும் யூஸ் பண்ணி நம்மால் போட்டு தள்ள முரான் செம்ம ஹாப்பியாக இருக்கான். இப்போ நம்ம ஆள் செம்ம டயர்ட் ஆகிட்டான். எல்லா மேஜிக்லேருந்து தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு புரியுது. அதே நேரத்தில் முராக்கனும் காஷ்மீரும் அங்கே இருக்கிற மக்களை சேஃபாக வெளியே கொண்டு வர முட்டி மோதுறானுங்க. ஆனால் அது செட் ஆகாது.
ஏன்னா அந்த சைக்கோ மெஜிஷியன் அந்த ஏரியா ஃபுல்லாக அவனோட கொடூரமான மேஜிக் ஸ்பெல்ஸை விரிச்சு வச்சிருக்கான். எல்லாரையும் கரெக்டாக தான் நினச்ச இடத்துல லாக் பண்ணிட்டு முரான் நம்மால் கூட ஃபைட் பண்ணுறத செமையாக என்ஜாய் பண்ணுறான். நம்மால் மேஜிக் ஸ்பெல்ஸை அடித்து நொறுக்கிட்டு போக அங்கே ஒரே கலவரம் ஆகுது. ஆனால் நம்மால் அந்த எரோட லேண்டு ஸ்பெல்லில் எதிர்பாராத விதமாக மாட்டிக்கிறான். அந்த மண்ணில் காலை வச்சாலே நம்மளோட மேஜிக் எனர்ஜி அது உறிஞ்சிரும். இப்போ பின்னாடியும் போக முடியாது, முன்னாடி போகிறது தான் ஒரே வழி. நம்ம ஆளு மொத்த மேஜிக் எனர்ஜியை ஒன்று சேர்த்து முரானோட மேஜிக்கை கவுண்டர் பண்ணுறான். ஆனால் எனிமிக்கிட்ட ஏதோ பெரிய தப்பு நடக்குதுன்னு நம்மளுக்கு புரியுது. ஏன்னா அவனோட எனர்ஜி கொஞ்சம் கூட குறையாம அவ்வளோ மானாவை யூஸ் பண்ணுறான். முரான் என்ன நோட் பண்ணுறான்னா, நம்ம ஆளு கரெக்டாக ட்ராப்பில் மாட்டாமல் எஸ்கேப் ஆகிறத பார்த்தா இவனுக்கு மேஜிக் பற்றி நல்லா தெரிஞ்சிருக்குன்னு புரிஞ்சுக்கிறான். இதை வச்சு முரான் என்ன கெஸ் பண்ணுறான்னா, ஆளு கண்டிப்பாக ஸ்பெல்ஸ் வார்டாக தான் இருக்கணும்னு நினைக்கிறான். ஆனால் அந்த சைக்கோ மெஜிஷியனுக்கு எந்த கவலையும் இல்லை. நம்மளை விட அதிக மானா பவரை யூஸ் பண்ணி காலி பண்ணலாம்னு ஸ்கெட்சு போடுறான். மானா பேக் ஃப்ளோ, ஆனால் உடம்புக்குள்ளேயே போய் ஆர்கன்ஸ் எல்லாம் டேமேஜ் பண்ணிடும். ரெண்டு மேஜிஷியன்ஸ் கிட்ட ஃபைட் நடக்கும்போது யார் வீக்காக இருக்காங்களோ அவங்களுக்கு மானா பேக் ஃப்ளோ ஆகும். அதை வச்சு யார் வின்னர்னு தெரிஞ்சிடும். ரன் ஹேண்டர்ஸ் கிட்ட மானா இல்லாதனால அவங்களுக்கு இந்த பிரச்சனை இல்லை. ஆனால் நம்மளால மாதிரி ஆளுங்களுக்கு இது ஒரு பெரிய வீக்னஸ். முரான் செம்ம கான்ஃபிடென்ட்டாக இருக்கான். ஆனால் அவனை இப்படி உசுப்பேத்தி விட்டதே நம்ம ஆளோட மாஸ்டர் பிளான் தான். முரான் கண்ணை மறைக்கிறதுக்காக லைட் மேஜிக்கை ரெடி பண்ணி வச்சிருக்கான். அந்த ஸ்பெல் போட்ட உடனே முராக்கனுக்கு சுத்தமாக கண்ணு தெரியாமல் போயிடுது. அவனால் எதையும் பார்க்க முடியலை. இப்போ நம்ம ஆளோட அடுத்த அட்டாக் கண்டிப்பாக தன்னை காலி பண்ணிடும்னு அவனுக்கு புரியுது. ஆனால் கரெக்டாக அந்த செகண்டில் தன்னோட கையை தியாகம் பண்ணி முரான் எஸ்கேப் ஆகிடுறான். உன்கிட்ட லைட்டு டார்க்குன்னு 2 பவர் இருக்காடான்னு நம்ம ஆளை பார்த்து கலாய்க்கிறான். நம்ம ஆளுக்கு எனிமியை பார்த்து செம்ம இம்ப்ரெஸ். ஆண்ட்ரே கிட்ட அதிகமான மானா இருந்தாலும் முரான் தான் அவனை விட செம்ம ட்ரிக்கியான ஆளு. வெறும் மானா பேக் ஃப்ளோவை மட்டும் நம்பி இல்லாம முரான் இன்னும் நிறைய ட்ரிக்ஸ் யூஸ் பண்றான்னு நம்ம ஆளோட எக்ஸ்பீரியன்ஸ்ல புரியுது. நாம 2 பேரும் ஒரே மாதிரி தாண்டான்னு முரான் நக்கலா சிரிக்கிறான். இவன் என்னடா இந்த நேரத்துல போய் லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான்னு நம்மளால நினைக்கிறான். நான் முரான் செம்ம சீரியஸா இருக்கான். நான் அவ்வளோ சீக்கிரம் தோக்க மாட்டேன்டான்னு நம்ம ஆளுக்கு வார்னிங் கொடுக்குறான். நம்ம ஆளுக்கு பொறுமை போயிடுச்சு. என்னடா உளறிக்கிட்டு இருக்கேன்னு அந்த சைக்கோ கிட்ட கேட்குறான். முரான் ரொம்ப ஜாலியாக அவனோட பவர்ஸ் எங்கேருந்து வருதுன்னு சாதாரணமாக ஒரு 8 ஸ்டார் மேஜிசியனை விட எப்படி அதிகமான மானாவை யூஸ் பண்ணுறான்னு சொல்கிறான். உண்மை என்னன்னா இந்த சைக்கோ பையன் அந்த லோக்கல் மக்களை தான் அவனோட மானா ஆம்பிளிஃபையராக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவங்களோட எனிமியை உறிஞ்சி தான் இவன் அன்லிமிட்டடாக மேஜிக் ஸ்பெல்லை யூஸ் பண்ணுறான். அதனால நம்மளால நிஜமாவே முரானை காலி பண்ணணும்னா முதல்ல அந்த மக்களை போட்டு தள்ளணும். இதுதான் அந்த சைக்கோவோட பிளானு. அவனும் நம்மளும் ஒரே மாதிரி ஆளுங்க தானே ப்ரூவ் பண்ண அவன் ட்ரை பண்ணுறான். ஆனால் அங்கே இருக்கிற ஒரு லோக்கல் பொண்ணு அவன் சொல்கிறது எல்லாமே பொய்ன்னு சத்தம் போட்டு சொல்கிறா. அவன் மக்கள் எனர்ஜியை உறிஞ்சலை, அதுக்கு பதிலாக ஒரு டிவைன் ஆர்டிஃபேக்டை வச்சு தான் பவரை இன்க்ரீஸ் பண்ணுறான்னு உண்மையை சொல்கிறான். நம்ம ஆளுக்கு செம்ம ஷாக்கு. ஏன்னா முரான் அவ்வளோ சீக்கிரமாக வெல்லாஹ் மானாவை கண்டுபிடிப்பான்னு நம்மளால் எதிர்பார்க்கல. முரான் எப்படியெல்லாம் கொடூரமாக மக்களை டார்ச்சர் பண்ணான்னு அந்த பொண்ணு அழுதுகிட்டே சொல்கிறா. அவள் பேச பேச முரானுக்கு செம்ம காண்டாகுது. அவன் நம்ம ஆள்கிட்ட கெஞ்சி இந்த சைக்கோவை போட்டு தள்ளுங்கன்னு கேட்குறா. கேட்டு கடுப்பான முரான் அந்த பொண்ணை கொல்றதுக்காக ஒரு மேஜிக் ஸ்பெல்லை போட்டு எல்லார் கண்ணு முன்னாடியும் அவளை எரிக்கிறான். அவனோட என்டர்டெயின்மெண்ட்டையே அவள் கெடுத்துட்டான்னு அவனுக்கு செம்ம வெறி. ஆனால் இது நடந்துகிட்டு இருக்கும்போதே டினோ நம்ம ஆளை கூப்பிட்டு டிக்காவை காப்பாத்துறது எவ்வளோ முக்கியம்னு சொல்கிறான். ஏன்னா அவள் தான் கேலின் மக்களோட ஒரே நம்பிக்கை. ஆனால் பாவமாக அவளும் ரிஃபல்ஸோட சீக்ரெட் மேஜிக்கால எரிஞ்சுக்கிட்டு இருக்கா. டினோ அவனோட டீச்சர் கிட்ட இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கான். அந்த ப்ளூ கலர் ஃப்ளேம்ஸ் ஒரு தடவை பற்றிக்குச்சுன்னா அதை அணைக்கவே முடியாது. அதோட ஒரே வீக்னஸ் என்னன்னா அந்த ப்ளூ கலர் ஃப்ளேம்ஸை அதை விட ஒரு பவர்ஃபுல்லான ஃப்ளேம்ஸை வச்சு தான் அணைக்க முடியும். இதோட இந்த எபிசோடு முடியுது. ஓகே காய்ஸ், இன்னைக்கு ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். பாய் காய்ஸ்.